ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ஜிஸ் கிச்சனில் ஒரு தமிழ் பாரம்பரிய உணவு போட்டால் நல்லாயிருக்கும்னு நம்ம நண்பர்கள் விருப்பப்பட்டாங்க. அதனால இந்த வார வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உளுந்தங்களி. உளுந்தங்களி பண்ணுறதுக்கு 3 பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி, வெல்லம், அப்புறம் களி மாவு. இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் நம்ம 2 கப் அளவுக்கு வெல்லம் போடுறோம். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 1 கப் களி மாவு எடுத்துருக்கிறேன். களி மாவு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 1 கப் களி மாவுக்கு நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப்பை 1.5 கப்பாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி வெல்லத்தை அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கும்போது வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஆற வச்சு அதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, அதை அதே பேனில் மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நம்ம உளுந்தங்களி மாவு சேர்க்குறோம். இப்படி சேர்க்கும்போது மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். 1 கப் உளுந்தங்களி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 1 கப் அளவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் களி மாவு நல்லா வேகும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளையும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்படி மெதுவாக அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். மெதுவாக கிண்டிகிட்டே இருக்கும்போது கடைசியில் உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் போய் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த நேரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். சுற்றி ஊற்றிக்கோங்க. உளுந்தங்களியும் நல்லெண்ணெயும் சேரும்போது உடம்புக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லெண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கிளற ஆரம்பிக்கிறோம். களி மாவை சேர்த்ததுலேருந்தே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கிளறி விட்டுட்டுருக்குறோம். இதுக்கு நடுவில் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்த்து மறுபடியும் கிளற ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். களி மாவு நம்ம அதற்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம், தண்ணி, இது 3 பொருள் இருந்தால் நீங்களும் உளுந்தங்களி வீட்டிலையே செய்யலாம். இதை எவ்வளோ நேரத்துக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது களி மாவு பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். உளுந்தங்களி மாவு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு தொளி உளுந்து, கருப்பு தொளி உளுந்து உடைச்சதை எடுத்துக்கணும். இது 2ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் பச்சரிசி அதிக நேரம் வறுக்க வேண்டாம். உளுந்தை மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்தை நல்லா வறுக்கும்போது களி உங்களுக்கு நல்லா மணமாக வரும். நான் சொன்ன அளவில் பச்சரிசியும் கருப்பு தொளி உளுந்தையும் நல்லா வறுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து மாவாக திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் மாவை யூஸ் பண்ணி களி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும்போது கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. இந்த களி உருண்டையை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். நடுவில் ஒரு குழி பறிச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். களி உருண்டையை துருவின தேங்காயில் இந்த மாதிரி துவைச்சிட்டு சாப்பிடும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். ஸோ 2ஐயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட தமிழ் பாரம்பரிய உணவான உளுந்தங்களி இனிமேல் உங்கள் வீட்லேயும் வாரம் ஒரு முறை காலை உணவாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.